என்னடா உங்க நியாயம்? பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஆம்பளை பையனுக்கு ஒரு நியாயமாடா? இந்த பொம்பளை பிள்ளையில ஒன் சைடா விரட்டி லவ் பண்ணுவாங்க இல்ல, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த லவ் ப்ரப்போஸ் பண்றப்போ அந்த பொண்ணு அவனோட லவ் ஒத்துக்காது, ஏத்துக்காது. தப்புன்னு பெரியாயி என்ன பண்ணுவாங்க, அந்த புள்ள மூஞ்சில அந்த ஆசிட் தூக்கி அடிப்பாங்கல்ல, அதுக்கு இப்ப இவங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அதுல ஒரு பையன் மட்டும் சம்பந்தப்பட்டிருப்பான், இதுல ஒரு பொண்ணோட மொத்த குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்க. மூஞ்சியில ஆசிட் அடிக்கல, அந்த புள்ள வாழ்க்கையில மட்டும் இல்ல, அந்த பயலோட வாழ்க்கையிலையும் சேர்த்து ஆசிட் அடிச்சிருக்காங்க. இதுல பெருமை மயிறு வேற. உங்களுக்கு என்ன முடிச்சுட்டு நீங்க மயிரா போச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கீங்க. வாழ்றவங்க அவங்க தானே, எப்படி வாழ்வாங்க? அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, நல்லா தெரிஞ்சாங்க ஃபேமிலி வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கு. இப்பெல்லாம் நிச்சயதார்த்தம் ஆன உடனேயே பொண்ணு மாப்பிள்ளையும் டப்புன்னு வந்து பரிமாறிக்க ஆரம்பிச்சிடாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு செதுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி செதுக்க ஆரம்பிச்சது சிலது வந்து செதஞ்சிருக்கு. செதுக்க ஆரம்பிக்கும் போதே செறிஞ்சு போயிட்டு செட் ஆகாது ஏதோ ஒரு காரணத்துக்காக. இந்த பையல அதே மாதிரி இது ஆற்காட்டில் நடந்த சம்பவம். அந்த ஃபேமிலிக்கு அந்த பையன் வந்து ரெண்டாவது பையன், பொண்ணு வந்து மூத்த பொண்ணுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்த்து பழகி இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இது செட் ஆகாது, இந்த பொண்ணு நம்ம லைஃபுக்கு ஒத்து வராது, இந்த பொண்ணு நானும் சேர்ந்தா நல்லா வாழ மாட்டோம்னு சொல்லியிருக்கான். இதை சொல்லியிருக்கான் அந்த பையன். இதை வீட்டில் உள்ளவங்களும் அங்கிட்டு கண்ணியப்பட்டா என்ன பண்றது, கட்டாயப்பட்டு தாலியாவா கட்ட முடியும்? பொண்ணை கடத்திட்டு போயிட்டு தாலி கட்டுறதை மட்டும் நம்ம எவ்வளவு தூரம் ஜோரா சொல்றோம். அது எப்படி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போடலாம்? பொண்ணுன்னா அவ்வளவு விளக்காருமா. பயலை கடத்தி கொண்டு கடத்திலாம் இல்லை, ஆஸ்பத்திரியில முடியாம படுத்து இதை சொல்லிட்டாங்க. சொன்னோடனே நியாயமா என்ன பண்ணணும், உனக்கு நான் என்ன போட்டேன் அதை எனக்கு கொடுத்துரு. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு என்ன நட்ட, நான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இதையெல்லாம் பேசி வாங்கினா சரி, அதுதான் உண்மை. ஒருவேளை அந்த பையன் அந்த பொண்ணு கூட ஒண்ணுக்கு ஒண்ணா பழகி அந்த பொண்ணு வந்து இதனால ஏதாவது உண்டாயிருந்தா பிராக்டிக்கலா பேசுறான், புரியுங்க? அப்படி இருந்துதா அவனை மிரட்டி வச்சு அடிச்சு தாலி கட்ட வைக்கிறது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். அவன் வாழ்றதுக்கு முன்னாடியே எனக்கு இதோட வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னுட்டாங்க, எனக்கு இதோட என் வாழ்க்கை செட் ஆகாதுன்னுட்டாங்க. அவன் அதுக்கப்புறம் போயிட்டு மிரட்டி உருட்டி அவனை ஒட்டு மொத்தமா உட்காந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கான். எதுக்கு அட்மிட் ஆனான்னு தெரியல. அவனை ஆஸ்பத்திரியில வெளில கூட்டு வச்சு அவனுக்குள்ளே வச்சு தாலியை கட்ட வைக்கிறான். மாலை போடுற ஸ்டைல் அந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்கணும். அதை நீ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்க. ஏதோ இந்த யானை தும்பிகளை தள்ளி விடும்ல, போய் தொலை அந்த மாதிரி தூக்கி மாலையை போட்டு எப்படி இந்த புள்ளி ஒட்டு மொத்தமா பெருசு. அதை பெரியவங்க தானே, பெரியவங்க கல்யாணத்தை கூப்பிட்டு வச்சு நல்லா வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ண. ஆசீர்வாதம் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் வாழ்றானா இல்லையான்றதை பத்திலாம் பெருசுகளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இவங்க வாழ மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நல்ல சம்மதத்தோட 2 பேரும் ஒன்னா வாழணும், சேர்ந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒன்னா வாழ்றது இல்லப்பா. அப்படி இருக்கிறப்ப இந்த கல்யாணத்தை எந்த ரேஞ்சில சப்போர்ட் பண்ண சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நாசமா போறதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? பக்கத்துல உட்கார வச்சிருக்க அந்த புள்ளையோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நைட்டு படுக்கிறப்ப அந்த புள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இல்ல இவனுக்கு அந்த புள்ள மூஞ்சிய பாக்குறப்ப என்ன தோணும்? விரட்டி காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனே கடைசியில விரட்டி விட்டுறான். இதையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்து எப்படி அவன் குடும்பம் நடத்துறான், அந்த வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பயந்து சாப்பிடும் மொத்த வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகி போச்சு. இந்த மாதிரி செஞ்ச இதுக்கு எவன் ஐடியா கொடுத்ததில்ல. ஒட்டு மொத்தமா இதுக்கு எப்படி முதல்ல பத்தவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தன் அந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கு கூடவா அறிவு இல்லை, ஒரு வயலுக்கு கூட அறிவு. எப்படா இப்ப இப்படி ஒரு பேச்சுக்கு சொல்ல. இதே மாதிரி ஒரு பொண்ணை எவனாச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணா பேசாம இருக்குமா? என்ன சொல்லுவோம், அந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னுச்சுடா. அப்புறம் எப்பறம் அந்த பொண்ணு வேணும்? அந்த இளவத்தாட்டை இங்கேயும் சொல்றாங்க, அவன் தான் பிடிக்கலன்ட்டானடா. ஒரு நல்ல பயலா பார்த்து அந்த பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருக்கு, இவனையும் சந்தோஷமா இருந்திருப்பான். இப்ப இது எதுல போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உண்மையிலே அந்த பிள்ளையோ அந்த பயல பொறுப்பே கிடையாது. இந்த பண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா, பெரிய பருப்பு மாதிரி, அவங்க தான் பொறுப்பு, வேற யாரும் இதுக்கு பொறுப்பே ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணம் எந்த லெவல்ல போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு பிடிக்கல, அவங்களும் வேற இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கட்டிக்க போறவனுக்கும் பிடிக்கல, கட்டாயப்படுத்தி கூட்டி கொண்டு தாலி வச்சிருக்கீங்க. கட்டி போட்ட நீ குடும்பம் நடத்துவாங்க இல்ல, எந்நேரமும் அவனை கட்டு போட்டு கிடப்பியா? அவன் இதுக்கப்புறம் என்ன அடிச்சாலும் எங்க போவ?
அவன் மூஞ்சில வெறுப்பை பார்க்கணும். அவ்வளவு தூரம் கட்டுப்புல உட்கார்ந்து இருக்க. அந்த கட்டுப்பு ஒட்டு மொத்தமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் இருக்கிறப்ப பேசாம போயிடலாம். தனியா குடும்பம் வீட்டுக்குள்ள போயிட்டு உட்கார வைக்கிறப்ப ஒட்டு மொத்தம் ஒவ்வொரு நேரம் பாக்குறப்ப ஆசையெல்லாம் வராது. என்ன பண்ணி இதை வீட்டை விட்டு வரட்டலாம், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அந்த நினைப்பு தான் வரும் அவனுக்கு. பிடிக்கலன்னு சொல்லணும் போயிட்டு எப்படா தூக்கி கொண்டு வச்சு தாண்டி இவ்வளவு தூரம் குப்பளம் என்ன குப்பலாவே சுத்திக்கிட்டே இருப்பீங்களா? அவன் தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டானடா. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா? இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு நீங்க எல்லாம் வாழ்த்து சொல்லுவீங்களா இல்ல வச்சு செய்வீங்களா? அவங்கள பண்ணி வச்சு சொல்லுங்க.